இது மகிமை நேரம். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திலும் இந்த 3வது நாளில் கூட நம்முடைய வாயில் இருக்க வேண்டியது எது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் துதி. சங்கீதம் 34:1 இப்படி வாசிக்கின்றோம், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். துதி செய்தலை ஆண்டவர் அதிகம் விரும்புகின்றார். தேவாதி தேவனை துதிக்கும் போது அது அவர் உள்ளம் எத்தனையாய் மகிழும் என்று சொல்லி நம்ம என்னைக்கா சிந்தித்து பார்த்துருக்குறோமா? இப்போ நம்ம ஒருத்தங்களை பற்றி புகழ்ந்து பேசும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. கட்சிக்காரங்களெல்லாம், அந்த தொண்டர்களெல்லாம் அந்த கட்சி தலைவனை புகழ்ந்து பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்ல அந்த தலைவருக்கு. அப்போ அதை விட இந்த அண்ட சராசரங்களையே படைத்து ஆண்டு வருகிற ஆண்டவரை நம்மை துதித்து அவர் செய்த மகிமையெல்லாம் நினைத்து நினைத்து நாம் துதிக்கும் பொழுது அவர் எத்தனையாய் மகிழ்ச்சி கொள்ளுவார் இல்லையா? நம்ம அப்படி என்னைக்காவது துதிக்கிறோமா? சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் துதி எப்பவும் என் வாயில இருக்கும். நம்ம அப்படி துதிக்கிறோமா? எல்லா சூழ்நிலைகளும் நம்ம அவரை துதிக்கிறோமா? நம்ம அவரை துதிக்கும் போது நம்ம இவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தை நிரப்புவதை நாம் அனுபவிக்க வேண்டும். கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த சந்தோஷத்தை நான் அதிகம் அனுபவிப்பேன். அவருடைய பாடல்களை பாடும்போது, அவரை துதிக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் அப்படியே மகிழ்ந்து கழிகிறோம். அந்த இன்பத்தை, அந்த சந்தோஷத்தை என்னால் வெளியே சொல்ல முடியல, அதை எக்ஸ்பிளைன் பண்ண என்னால் முடியல, விவரிக்க முடியலை. அவ்வளோ ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் இருக்கும் எப்போ அவரை பாடும்போது, அவரை துதிக்கும் போது. பாருங்க, அப்போ ஆண்டவர் எவ்வளவு துதியா விரும்புவார்ன்னு சொல்லி பாருங்க. அவருடைய உள்ளம் அதற்கு மேலே சந்தோஷப்படும். பாருங்க, என் ஆண்டவர் அவரை துதிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், என்னுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி பாருங்க. அப்போ அவர் துதித்தலிலே அவர் எவ்வளவு ஆசையோடு அவர் இருக்கின்றார். என் பிள்ளை துதிக்க மாட்டாளா, என் மகன் என்ன துதிக்க மாட்டானா என்று சொல்லி அவர் மிகுந்த ஆசையோடு அவர் இருக்கின்றார். பரலோகத்திலே கோடானு கோடி தூதர்கள் எல்லாம், தூதர்களும் பரிசுத்தவான்களும் 24 மூப்பர்களும் அவரை பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் அவரை புகழ்ந்து துதித்து கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, அவர்களோடு கூட நாமும் இந்த பூலோகத்திலே இருந்து அவரை பரிசுத்தர் 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 என்று போற்றி துதிக்கும் பொழுது கிடைக்கின்ற ஆனந்தம் இருக்கிறதே, அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அதற்கு ஒரு அளவே இல்லை இல்லையா? பாருங்க, அப்போ அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. நான் வேதத்தில் வாசிக்கிறோம், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. அதுல ஒரு இன்பம் இருக்கிறது. நீங்க துதித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க துதிச்சு பாருங்க. அதுல இருக்கிற சந்தோஷம், அதுல கிடைக்கிற சமாதானம், அதில் இருக்கிற இன்பத்தை நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்கள், சில இன்பங்களை, சில மணி நேரங்கள் அல்லது சில மணி துளிகள் உங்களுக்கு இன்பத்தை கொடுப்பதாக இருக்கலாம், சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரை துதித்து அதில் வரக்கூடிய இன்பத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் பெற்று ஒருவேளை ருசித்திருப்பீர்களானால் கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில ஒரு நாள் மறந்து போக முடியாது. திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை புகழ்ந்து பாடணும். இதுதான் நம்முடைய ஆண்டவர் எப்போது துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ளாக என்ன செய்திருக்கும், புறப்பட்டு கொண்டே இருக்கும். பாருங்க, நம்முடைய இன்பமான, நம்முடைய சாதகமான அல்லது நம்முடைய சந்தோஷமான காரியங்கள் நிகழும் பொழுது பொதுவாக நம்ம ஆண்டவரை மனதார துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, என் பிள்ளையுடைய திருமண காரியங்கள் நடத்தி கொடுத்தீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்க செய்தீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, எனக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்தீங்க. இப்படி சொல்லி நல்ல நன்மையான காரியங்களை மாத்திரம் சொல்லி சொல்லி நாம துதிக்கிறோம்ல. ஆனா சங்கீதக்காரன் சொல்றார், அவர் துதி எப்பவும் என் வாயில இருந்துட்டே இருக்கும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையால சங்கீதக்காரன் தாவீதுக்கு எப்பவும் அவருடைய சூழ்நிலை சந்தோஷமானதாக இருந்ததில்லை. எவ்வளவோ கஷ்டங்கள், பாடுகள், மேடு பள்ளங்கள், மலைகள், குன்றுகள் என்று சொல்லி, காடு என்று சொல்லி அலைந்து திரிந்த அந்த வேளையிலும் அவரை துதித்து கொண்டே இருந்தானாம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவரை நாம் துதிக்கிறோமா, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். தாவீது கூறுகிறார், அவர் துதி எப்போதுமே என் வாயிலே இருக்கும் என்று சொல்லி. ஆகவே இந்த துதித்தல் என்கிற ஒரு நிகழ்வை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த துதி இருக்கிறதா, என்னுடைய நாவிலே இந்த துதி இருக்கிறதா என்று சொல்லி பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு பிறந்த போது
அந்த மேய்ப்பர்கள்லாம் வயல்வெளியில தங்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த மேய்ப்பர்கள்லாம் தங்கி இருக்கும்போது தூதர்கள் வந்து அந்த மேய்ப்பர்களுக்கு முதலாவதாக ஆண்டோடைய பிறப்பின் செய்தியை சொல்றாங்க. அப்போ அந்த பிறப்பின் செய்தி சொல்லி கொண்டு இருக்கும்போதே வானத்திலிருந்து பரம சேனையின் திரள் அப்படியே ஒரு கூட்டமா அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் இறங்கி வந்து ஆண்டவரை துதித்தார்கள் என்று சொல்லி நாம் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் இல்லையா? பாருங்க, அந்த பரமசேனையோடு சேர்ந்து நாமும் கூட நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அந்த பரமசேனையோடு நாமும் தேவனை துதித்து நாம் மகிழ்வோம் என்று சொன்னால் அது எத்தனை பாக்கியம் உள்ளதாக இருக்கும் இல்லையா? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில துதிப்பது தாங்க நமக்கு மேன்மை, நமக்கு அதுதான் மகிமை, அதுதான் இன்பம், அதுதான் சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில துதித்து பார்ப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் துதிக்காமல் இருந்திருப்பீர்களானால் நாம் இனியாவது நாம் துதித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலேயும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தீமையான காரியங்கள் நிகழ்ந்து விட்டதே அப்பா, நீங்க அனுமதிக்காம என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே வராது சாமி அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அவரை துதிக்க பாருங்க. எல்லாவற்றிற்கும் தந்தை பெர்க்மன்ஸ் அழகாக பாடுவாங்கல்ல, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, முந்தி நடந்த காரியங்கள்லாம் என்னுடைய நன்மைக்கு தான்ப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான்ப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது நடக்க போகிற எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை துதித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் துதித்து 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 நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும் என்று சொல்லி இன்றைய நாளில் உங்களோடு கூட நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் துதித்து துதித்து அநேக காரியங்களை நான் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டதுண்டு. ஆகவே தான் அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை நீங்கள் எப்படி துதித்து பெற முடியும் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், துதிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தகுதி. அதை ஒரு பாடல் இப்படி சொல்கிறது: துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. பாருங்க, துதிப்பதுதான் என்னுடைய தகுதியப்பா. எனக்கு வேற ஒன்றும் தகுதி இல்லை. உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு உங்களை துதிப்பது தான் என்னுடைய தகுதி. உண்மை துதிக்கிறதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரிடத்திலே கிட்டி சேரும் பொழுது நிச்சயமான காரியங்களை ஆண்டவர் அவரை துதித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் துதித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்கின்ற அற்புதங்களை அடையாளங்களையும் நீங்கள் ருசித்து பார்ப்பீர்கள். துதியினுடைய மகிமை அத்தனையாய் உண்டு. நாம் அவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் பரலோகத்தில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அல்ல. நாம் அவரை துதிக்க 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 அவரால் அந்த பரலோகத்தில் இருக்க முடியாது. நிச்சயமாக அவர் இறங்கி வந்து நாம் என்ன காரியத்திற்காக அவரை துதிக்கிறோமோ அந்த காரியங்களை அவர் நம்மிலே செயல்படுத்த தொடங்கி விடுவார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவரை துதிக்காமல் இருந்திருக்கலாம். அல்ல என்றால் நீங்கள் நன்மையான காரியங்களை பெறும் பொழுது மாத்திரம் நீங்கள் அவரை துதித்திருக்கலாம். அப்படி அல்ல. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே என் வாயில் இருக்கும். எல்லா காலங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும். ஒருவேளை சூழ்நிலைமைகள் நமக்கு வித்தியாசமாக அல்லது நமக்கு ஆப்போசிட்டாக கூட நம்ம இருக்கலாம். அந்த நிலைமையிலும் கூட நம்ம ஆண்டவரை துதித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் பார்க்கிறார். உன்னுடைய இந்த சூழ்நிலையும் கூட என் பிள்ளை என்னை நோக்கி பார்க்கிறாளே, எனக்கு துதி செலுத்துகிறாளே என்று சொல்லி ஆண்டவர் ஓடோடி வந்து நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமானதாக நமக்கு மாற்றித்தர அவர் வல்லமையுடையவராக இருக்கின்றார். ஒருவேளை இத்தனை நாட்களும் நீங்கள் துதிக்க மறந்திருந்தால் இனி வாழ்க்கையிலே துதித்து பாருங்கள். துதித்தலின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் துதித்து பார்ப்போம், துதித்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படியே நாம் துதிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ளே சுவாமி, இந்த அருமையான இந்த 3ஆம் நாளின் காலை வேளைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. சங்கீதக்காரன் சொல்வதை போல் அவர் துதி எப்போதுமே என் வாயில் இருக்கும் என்று சொன்னபடி உம்மை துதிக்கின்ற துதி எப்பொழுதும் எங்களுடைய வாயிலே இருக்கத்தக்கதாக அப்பா தங்களை அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை குடும்பங்களிலே பல்வேறு விதமான சூழ்நிலைகள் மத்தியிலே உம்மை துதிக்க முடியாமல் ஆண்டவரே அவர்கள் இருக்கலாம். ஆனால் அப்பா, இன்றைய செய்தியை கேட்ட பின்பு அப்பா எப்போதும் உம்மை துதிக்கக்கூடிய கிருபைகளை பிள்ளைகள்
பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. சாதகமான சூழ்நிலைகளிலே மாத்திரமல்ல, பாதகமான சூழ்நிலைகளில் கூட உம்மை துதிக்கத்தக்கதான நாவை கர்த்தர் நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதித்தலின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை, உம்மை துதித்து அநேக ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, துதித்தலின் மேன்மையை மகிமையை பிள்ளைகள் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியே நீர் உம்மிடத்திலே வேண்டி நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தனை அருளி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை